மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? நிதி ஆயோகோட தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு சம்பந்தமா சொன்ன தகவல்கள், அது பிரதமர் அலுவலகத்தை பத்தி சொன்ன தகவல்கள் எல்லாமே ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க அந்த விஷயங்களை? நேற்று அல்ஜசீரால ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த அல்ஜசீரா ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, டெல்லியில் ஒரு என்ஜிஓ ஆர்கனைஸ் பண்ண கான்ஃபரன்ஸில் பிவிஆர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பிவிஆர் சுப்பிரமணியம் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தார் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் நீதி ஆயோகில் சிஇஓ இருந்திருக்காரு. அவர் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் ரெக்கார்ட் பண்ணி முடித்த அப்புறமா யூடியூப்பில் அப்லோட் ஆச்சு. இது ஆக்சுவலாக அவர் சொன்னதுக்கும் யூடியூப்பில் பேசினதுக்கும் 2 நிமிஷமாக க்ரூஷியல் கண்டென்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 க்ரூஷியல் நிமிஷத்தை பற்றி தான் அல்ஜசீராவில் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் பண்ணது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ். அவங்க யூடியூப்பில் கட்டான மெட்டீரியலையும் ட்விட்டரில் க்ளீனாக பதிவு பண்ணியிருக்காங்க. பிவிஆர் சுப்பிரமணியம் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, ஃபெட்ரல் பட்ஜெட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் முழுசாக உண்மை ஒன்றும் கிடையாது. அதை அவர் லேயர்ட் பட்ஜெட்டுங்கிறாரு. பல தகவல்கள் அதில் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ரொம்ப நேரம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தான் உண்மையான விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அவர் எதோட உட்படுறாருனா, அதானியில் நடந்த முறைகேடுகளை ஒரு ஹைடன்பர்க் ரிசர்ச் மூலமாக வெளில விட்டாங்க. இன்னும் 1 வருஷமாக செபி அதை தோண்டி தொலைவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹைடன்பர்க் மாதிரி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணாதான் உண்மையான விஷயம் தெரியும். மோடி அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்குங்கிற உண்மையை கூட ஒழுங்காக சொல்லலை. ஆஃப் பேலன்ஸ் ஷீட், அதாவது கவர்மெண்ட் அது பேரில் கடன் வாங்காமல் கவர்மெண்ட் கம்பெனியில் கடன் வாங்கி அதை கவர்மெண்ட் யூஸ் பண்ண கணக்கெல்லாம் சரியாக அதில் வரலங்கிறது முதல் தகவல் அவர் சொல்லியிருக்கிறாரு. 2வது தகவல், 2013 மாண்புமிகு மன்மோகன் சிங் என்ன பண்ணார்னா, வைவி ரெட்டி, பழைய ஆர்பிஐ கவர்னர், ரெஸ்பெக்டட் எக்கனாமிஸ்ட்டு, ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஃபைனான்ஸ் கமிஷன் ஹெட்டாக போட்டிருந்தார். அவர் ரொம்ப மாரலி அண்ட் அப்ரைட் ஆஃபீஸர். அவர் வளைய மாட்டார். அப்போ அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் 2013 போட்டும்போது அன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக இருந்த மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் 50-50 பணத்தை ஷேர் பண்ணோம். ₹1 கலெக்ட் பண்ணிங்கன்னா 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகணுன்னாரு. ஆனால் பிவிஆர் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து யாரும் வரல, நான், பிரதமர், வைவி ரெட்டி 3 பேரும் பேசினோம். இந்த 3 பேரும் சேர்ந்து 2.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினோம். மோடி ப்ரெஷர் போட்டார், அப்படியே 32% வைங்க, அதை ஏற்றாதீங்க, ஸ்டேட்டுக்கு 32% போகணுன்னு. வெளியில் 50% கேட்டுட்டு இருந்த மோடி உள்ளே ஸ்டேட்டுக்கு ₹1 32 பைசா கொடுத்தா தான் முடியும், கொடுத்தா போகிறோன்னு நிலைக்கு நிற்கினார். அப்போது வைவி ரெட்டி அதை முடியவே முடியாது, நான் ஏற்றி தான் தீரணும் போது 32லேருந்து 1% ஏற்றுங்க, 33% ஏற்றினா போருன்னு சொல்லினார். ஆனால் வைவி ரெட்டி 2 ஹவர் பேசினப்புறம் இது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன சொன்னார், அப்பா உங்கள் பாஸ்ட்டை போய் சொல்லுங்கள், இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, அவர் சொல்கிற மாதிரி நான் மாற்றி சொல்ல முடியாது, 42% ஃபைனல், ஸ்டேட்டுக்கு 42%க்கும் சென்ட்ரலுக்கு 58%ம் கொடுக்கறது ஃபைனல், என்னால் மாற்ற முடியாதுன்னு. ஆனால் மோடி அவர்கள் முன்னாடியே பட்ஜெட்டை ரெடி பண்ணி வைவி ரெட்டியை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு பட்ஜெட்டை 32% தான் ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரியும் 68% சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற மாதிரியும் பட்ஜெட்டை ரெடி பண்ணிட்டாரு. அதனால் அந்த வருஷத்து வந்த பட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக மாற்றி எழுதினோம். 2 நாளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டை மாற்றி எழுதிது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாரு. 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தகவல் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் பல தவறுகளை பண்ணியிருக்கு. எம்பெசில்மெண்ட் அப்படின்னு ஆங்கில வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா எம்பெசல்மெண்ட்னா பணத்தை தவறாக யூஸ் பண்ணுறது, சில கான்ட்ராக்டர் பணத்தை அடிக்கிறதுன்னு அர்த்தம் வரும் இங்கிலீஷில் எம்பெசல்மெண்ட்டுன்னு. அந்த எம்பெசல்மெண்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. முதல் ஃபேஸே சரியாக ப்ராஜெக்டை முடிக்காத போது 2வது ஃபேஸ் முடிஞ்சிருச்சுன்னு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ப்ரெஷர் பண்ணி வாங்கப்பட்டது. அப்படின்னா வேலையே செய்யாமல் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயும் செகண்ட் ஃபேஸ்லேயும் பணம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. இது சரி கிடையாது, இது சரியான பாலிசி கிடையாதுங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு. 4வது தகவல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2015க்கு முன்னாடி செஸ்ஸுங்கிறது ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் செஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செஸ்ஸுங்கிறதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் வராது,
அந்த பணம் ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். 2015க்கு அப்புறம் நிறைய பணத்தை செஸ்ஸாக இந்த கவர்மெண்ட் வாங்க ஆரம்பிச்சு, செஸ்ஸுங்கிறது தனியாக ஃபண்டை மெயின்டைன் பண்ணி எந்த பர்பஸ் சொல்லியிருக்கோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு செஸ்ஸை ஒரு பேரில் கலெக்ட் பண்ணிவிட்டு செலவை வேற எங்கேயோ பண்ணியிருக்காங்க. இது சிஏஜி ரிப்போர்ட்டில் பல தடவை பாயிண்ட் அவுட் பண்ணியும் அதுக்கு கவர்மெண்ட் பெருசாக புரட்டாக மதிக்கலை. அதனால் செஸ்ஸில் வாங்கப்பட்ட பணத்தை அந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணாமல் வேறு ஏதோ பர்பஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட் 2022-23 டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா இதில் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்குன்னு சொல்கிற ஃபிகர் தவறு. அதுக்கு பல மடங்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. டைரெக்டாக கவர்மெண்ட் வாங்காமல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் மூலமாக வாங்கி கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்குன்னு பதிவிட்டிருக்காரு. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் ஏன் முக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 3 பங்காக குறிச்சிருக்காங்க செலவுகளை. ஒன்று ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, ஒன்று சென்ட்ரல் சப்ஜெக்ட்டு, இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட்டு. இந்த ஸ்டேட்டு செலவு பண்ண வேண்டிய சப்ஜெக்டில் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன், எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் செலவை ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கணும். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்காது. அதே மாதிரி ப்ரைமரி ஹெல்த் கேர் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன உடம்பு சரியில்லைனாலும் ப்ரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், சிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், A to Z ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செலவு பண்ணணும். அப்போது அந்த பணம் டோட்டலாக மெடிசன், டாக்டர் சம்பளம், நர்ஸ் சம்பளம், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தலையில். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி லாஸ்ட் மைல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தலையெழுத்து. ஸோ எலக்ட்ரிசிட்டி சப்சிடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்கிற ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் ஸ்டேட் சப்ஜெக்ட்டு. ஸோ டே டு டே அன்னாட மக்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்டில் வரும். அதே மாதிரி சிவில் சப்ளைஸ், அதாவது ரேஷன் கடையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. ஸோ மனுஷனோட சாப்பாடு, படிப்பு, ஹெல்த்து, டிரான்ஸ்போர்ட், இதுதான் டெய்லி பணம் ஒரு மனுஷன் செலவு பண்ணுறது. இது எல்லாமே முக்கால்வாசி ஸ்டேட் சப்ஜெக்டை வருது. இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டிங்கிறது லக்ஸரியாக இருந்தது, ஒரு டெய்லி யூஸ் ப்ராடக்ட் ஆகிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா படிக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செலவு பண்ணுறோம். ஸோ ஒரு அன்னாட ஒரு சிட்டிசனோட வாழ்க்கையில் மோர் தென் 70% செலவு எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யுது. அதுக்கு ஆல்ரெடி 42% ரெவன்யூங்கிறது போராது, ஏற்றணும்னு திரு மோடி கரெக்டாக பேசியிருந்தார். ஆனால் சீஃப் மினிஸ்டராக அவர் பேசினோன்னவர் பிரதமர் ஆனோன்னா பெல்ட்டி அடித்து 42 ரொம்ப ஜாஸ்தி, 32 தான் கரெக்டுன்னு சொல்லி கடைசியாக 33% தரேன்னாரு. இது எப்படின்னா, ஒரு ஐசியூவில் படுத்துட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம், அந்த ஆக்சிஜனை பிடிங்கி விடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தமாகுது.